ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுட்டோரியல்ஸ் தமிழன் 2.0 சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிய முறையில் அதாவது 5 நிமிடத்தில் எப்படி டைப்பிங் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டைப்பிங் வந்து இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டி பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் வந்து கற்றுக்க போகிறோம் டைப்பிங்கு. ஸோ அதுக்காக வந்து உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டைப்பிங் ஆன்லைன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லிங்க் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட்டோட வந்து இன்டர்ஃபேஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெப்சைட் தான், நீங்கள் எதுவும் பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேற வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டைமும் ஓடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைப்பிங் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 மினிட்டுக்குள்ளே இது வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து டைப்பிங் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஸ்பீடில் வந்து டைப் பண்ணியிருக்கோம், எத்தனை இன்கரெக்ட்ஸ் வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அது வந்து எத்தனை மிஸ்டேக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து லேர்ன் டு டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து டைப்பிங் டுட்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக் வேர்ட்ஸ், அதாவது டிகே அப்படிங்கிற வேர்டை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டைப்பிங் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கீபோர்ட் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டைப்பிங் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அடுத்து டைப்பிங் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபிங்கர்ஸை வந்து எப்படி அந்த டைப்பிங், அதாவது நம்மளுடைய கீபோர்டில் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த விரல் வந்து எந்தெந்த கீ எந்தெந்த கீ மேலே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டைப்பிங் லெசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் பேசிக்ஸ், ஃபிங்கர் பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு லேர்ன் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான்காவது பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்பிங் கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைப் த ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்பபெட் லெட்டர்ஸ், அதாவது ஆல்பபெட் 26 லெட்டர்ஸையும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 11 செகண்ட்ஸ்லேயே வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 1 டேல நீங்கள் வந்து சூப்பராக வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.